வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு கசகசா, அதாவது கஞ்சா செடியிலேருந்து வர ஒரு விதை கசகசா. அதை நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டே தான் வராங்க. இப்போ அது ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு. ஆரம்பத்தில் இது நிறைய விலை கம்மியாக தான் இருந்தது. இப்போ சமீப காலத்தில் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஏன்னா அதை பெர்மிட் எடுத்து தான் அதை விளைவிக்கவே முடியும். கசகசா கசகசா உடம்புக்கு அதிகமான உடல் பலம் பெறத்துக்கு தேவையான பொருள். அது உணவாகவும் இருக்கலாம், மருந்தாகவும் இருக்கலாம். இந்த கசகசாவோட நன்மை பலன்கள் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். கசகசா குழந்தைகளுக்கு சீதபேதி ஆகுது அப்படின்னா, வயிறு சரியாம இருந்து பேதி ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, தேங்காய் பாலில் இந்த கசகசாவை அரைத்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, வயிறு புண்ணெல்லாம் ஆறி இந்த சீதபேதின்னு சொல்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதேமாதிரி தேங்காய் துருவலோட இந்த கசகசாவை ஊற வச்சு நல்லா துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடும் போது, தொடர்ந்து அதுவும் சாப்பிட்டுட்டே வரும்போது, இந்த கசகசாவை உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கி நைட்டு ஆழ்ந்த உறக்கம் வரும். இந்த கசகசா அம்மியில் தான் அரைச்சாதான் நல்லா மசியும் அரைப்படும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கசகசாவை கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் வெதப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சிலேயே வற்ற பொருளோட, அதாவது முக்கியமாக தேங்காவோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே மசிஞ்சு வரும். இந்த கசகசாவை ஒரு குருமா பண்ணாலே, ஒரு குழம்பு பண்ணாலோ தேங்காவை எப்படி கொதிக்க விடக்கூடாதோ, கசகசாவும் அப்படிதான். ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் அரைச்சதை நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கடைசியில் இறக்கும் போது அதை போட்டுட்டு அந்த சூட்லேயே அதை அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த ஸ்லிம்லேயே தான் எடுத்து சாப்பிட்டாகணும். ஏன்னா அந்த கசகசா ரொம்ப வேக வைக்கும் போது அதோட பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். உடல் நல்லா பலம் பெறுறதுக்கு இது கசகசா லேகியம்னு ஒன்று இருக்குது. பாதாம் பருப்பு, தேங்காய், அப்புறம் இந்த கசகசா, கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து லேகியமாக கிண்டி வச்சுக்கிட்டோம் வந்தோம் அப்படின்னா, காலையில் மாலையில் 1 மாதம் இல்லைன்னா 48 நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல் நல்லாவே பலம் பெறும். உடல் உள்ளுறுப்புகளில் இருக்க புண்கள் எல்லாமே ஆறும். வாய்ப்புண் முக்கியமாக ஆறும். ஏன்னா இந்த கசகசா உடல் சூட்டை குறைச்சி நல்லா குளிர்ச்சி கொடுத்து, உடல் சூட்டால் வயிறு பிரச்சனையால் வர வாய்ப்புண் எல்லாமே குணமாகும். கசகசாவை நம்ம முக்கியமாக நான்வெஜ்ஜில் நிறையவே சேர்த்துப்பாங்க. வெஜிடேரியனில் சேர்த்துக்கணும் அப்படின்னா குருமாவில் தான் நிறையவே சேர்த்துப்பாங்க. இந்த கசகசாவை நம்ம நல்லா ஊற வச்சு அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். முக்கியமாக பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிறு புண்கள் எல்லாமே ஆறி அவங்க நல்லாவே செரிமானம் அதிகமாகி அவங்களுக்கு நல்ல உடல் பலம் நல்லாவே அடுத்தடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த கசகசாவை ஒரு மருந்தாக பார்க்காம உணவாக எடுத்து இதை எப்படி பக்குவமாக சமைத்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வச்சு, ரொம்ப விலை கூடங்கிறதால ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறையாவது ஒரு ஸ்பூன் அதை வெதப்பான தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி நம்ம எந்த சமையலில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, எந்த கிரேவியில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, அதை கடைசியில் அதை கொதிக்க வைக்காமல் அதை அரைச்சி விட்டுட்டு உடனே எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.